நட்பாக இருக்கலாம் அல்லது நட்பை தாண்டிய ஏதோ ஒன்றாக இருக்கலாம். அதை நீங்கள் பொது வழியில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கிறேன். நீங்கள் அதை உங்களுக்குள்ள உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு விவாத பொருளாக இங்கே மாற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நான் முதல்வர் விஜய் அவர்களை விட திரிஷா அவர்கள் மீது தான் குறை நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு நாம ஒன்று செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறேன். இப்போ அவங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் என்னுடைய உணர்வு மட்டும்தான் முக்கியம்னு ஒரு விஷயம் செய்யும் பொழுது ரசிகர்கள் கோவப்படுறாங்க. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். விஜயினுடைய அம்மா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் அது ஒரு அண்ணன் தங்கை உறவுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதுதானோன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்களே, ரஜினி அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதும் சொல்லாததும் அவரவர் உரிமை, அவரவர் நட்பின் ஆழத்தை பொறுத்தது. அதனால அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லாமல் போனால் அது தவறும். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். பாரதி ராஜா அவர்களுடைய அந்த ஒரு இறந்த நிகழ்வில் தியாகராஜ குமாராஜன் அவர் வரப்போ ப்ரெஸ்லாம் பேசுகிறப்போ மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி, அதை விட நிறைய வார்த்தைகள்லாம் பேசுகிறேன். இல்லை, அது ரொம்ப முட்டாள்தனமானதுங்க. உங்களுக்கு வேணா அது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற பாரதி ராஜா ரசிகர்கள் அல்லது திரைத்துறையை விரும்பி பார்க்கிறவர்கள் இந்த சம்பவத்தை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதை ஒருத்தர் சாப்பிடாம தூங்காம அவன் நாள் முழுக்க நின்று அந்த வேலை பார்க்குறான். அவனை ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி நீ அவனே இவனு திட்டிட்டு போனா அது எவ்வளவு கேவலமானது. ஒரு டைரக்டர்னு சொல்றாரு, அந்த அறிவு கூடவா அவருக்கு இருக்காது. நல்ல வேலையாக அன்னைக்கு அங்க இருந்த இளைஞர்கள் அந்த சூழ்நிலையை ரசாபசமாக்க விரும்பல. ஒருவேளை அவங்க திருப்பி உனக்கு என்னடான்னு கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, உன் வேலையை பார்த்துட்டு போடா, ஒன்னேடா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணி. இனிமேல் எங்கேயாவது அவர் வந்தாருன்னா கட்டாயமா சூடு சுரணை உள்ள ஒளிப்பதிவாளர்கள் இதை புறக்கணிக்கணும். ஒரு தோல்வி பட இயக்குனர் தான் அவருக்கு எதுக்கு அவ்வளவு திமிருன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் விஜய் ஃபேன்ஸார், விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் தொண்டர்களாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திரிஷா அவர்கள் நல்ல வேலை வாழ்த்து சொல்லலப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள இப்போ வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க, போஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? கடந்த 2 நாட்களாக விஜய் ரசிகர்கள் ரொம்ப பதட்டப்பட்ட விஷயம் இதுதான். அவங்க தொடர்ந்து திரிஷாவுக்கு டேக் பண்ணிட்டே இருந்தாங்க. அம்மா தயவுசெய்து ஒரு 2 நாள் இல்லை சார், ஜூன் மாதம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தா. ஆமாம், கொஞ்சம் சும்மா இருமா, பிரச்சனை பண்ணி விட்றாது அப்படின்லாம் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு அவங்க பிறந்த நாள் வாழ்த்து ஒரு பெரிய கேக் வச்சு 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். ஸோ இதையெல்லாம் அவங்க தான் கிளியர் பண்ணணும். நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, பேசுவதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அது அவங்களுடைய பர்சனல். ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம். பட் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜயினுடைய அம்மா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் அது ஒரு அண்ணன் தங்கை உறவுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதுதானோன்னு எனக்கு தெரியல. பட்டு அவங்க ஒரு புகைப்படத்தை போட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இது தொடர்பான விவாதங்கள் விவரணைகள் எல்லாமே அப்புறம் தான் சார் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற. இப்போ இந்த திரிஷா அவர்கள் இருக்காங்க, அவங்க போடுற ஒரு போஸ்டா இருக்கட்டும், அது அவங்க மேல ஒரு வெறுப்பை உருவாக்கி தரதோட விஜய் அவர்கள் மேலேயுமே அது ஒரு தப்பாக ஒரு பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சிஎம்மா இருக்காரு, அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு. இப்போ இந்த போஸ்ட்டுக்கே இன்னும் நிறைய இன்னைக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து இப்போ இதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு பேசின விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுது. இதை தொடர்ந்து பண்ணும்போது விஜய் அவர்கள் சைட்ல இருந்துமே எதுவுமே நடவடிக்கை அவர் சொல்ல மாட்டாரா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் கேட்கப்படுறது. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நட்பாக இருக்கலாம் அல்லது நட்பை தாண்டிய ஏதோ ஒன்றாக இருக்கலாம். அதை நீங்கள் பொது வழியில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கிறேன். நீங்கள் அதை உங்களுக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ளே அதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு விவாத பொருளாக இங்கே மாற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நான் முதல்வர் விஜய் அவர்களை விட திரிஷா அவர்கள் மீது தான் குறை நிறைய சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு தமிழகம் ஒரு மாபெரும் தலைவனை உருவாக்கி கொண்டு உட்கார வச்சிருச்சு. இன்னொரு 20 வருஷத்துக்கு அவரை யாருமே டச் பண்ண முடியாதுங்கிற இடத்துல அவர் உட்காந்துருக்காரு. அப்போ அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு நாம் ஒன்று செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கணும். இப்போ அவங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் என்னுடைய உணர்வு மட்டும்தான் முக்கியம்னு ஒரு விஷயம் செய்யும் பொழுது ரசிகர்கள் கோவப்படுறாங்க. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட நட்பு, அதை தாண்டிய நட்பு, அதை தாண்டிய உறவு ஏதோ ஒன்று இருந்துட்டு போகணும். அது உங்களுக்குள் இருப்பது தான் சரி. அது பொது வழியில் கொண்டு வர்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல விஜய் அவர்களே நினைக்கணும்ல, என்னுடைய பேருக்கு நீங்கள் களங்கம் விளைவிக்காத அளவுக்கு நடந்துக்கோங்க அப்படின்னு இவர் தரப்புல இருந்தையுமே அது சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை, அதுதாங்க அங்கே தான் சிக்கலே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நெருக்கமாக 2 பேர் பழகுறாங்க, ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்வதுங்கிறது அது பெரிய விரிசலில் முடியும். அப்போ புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யணும். உங்களுக்கு என்னால் ஒரு பிரச்சனை வருதா, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறது தான் உள்ளபடியே நல்ல அன்பாக இருக்கும். அதை அவங்க செய்யலைங்கிறது தான் நான் பார்க்குறேன். ரஜினி அவர்கள் ஏன் வாழ்த்து சொல்லலை? எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்களே, ரஜினி அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒரு பிறந்த நாள் வாழ்த்தை நீங்கள் வாயிலேருந்து பிடுங்கி எடுக்க முடியாது. அது அவரவர் உரிமை.
இப்போ ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதும் சொல்லாததும் அவரவர் உரிமை, அவரவர் நட்பின் ஆழத்தை பொறுத்தது அது. ஸோ அதனால் அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சொல்லாமல் போனால் அது தவறும் இல்லை. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொன்று இப்போ 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு ரஜினியை ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்த்துருக்கிறாரு. அவர் அண்ணாந்து பார்த்தவர் தான் அவர். இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் அவர் பார்க்கும்பொழுது ரஜினியும் ஒரு தலைவராக நினச்சி, அல்லது ஏதோ ஒரு வகையில் நாம் அவரும் எதிரெதிராக நின்றுட்டோம், அந்த கோட்டை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி கூட போய் பார்த்துருக்கலாம். எல்லாரையும் பார்த்தவர் அவரையும் பார்த்துருந்தா இவ்வளோ பெரிய இடைவெளிக்கு வாய்ப்பு இல்லை. பட் அவர் பார்க்கல. அப்போ அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அது அவருடைய உரிமை. பார்ப்பதும் பார்க்காததும் அவருடைய உரிமை. அது மாதிரி தான் ரஜினியை பொறுத்தளவுக்கு இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதும் சொல்லாததும் அவருடைய உரிமை. அதை விமர்சனம் பண்ணால் யாருக்கும் கண்டிப்பாக சார், அதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. பாரதி ராஜா அவர்களுடைய அந்த ஒரு இறந்த நிகழ்வில் தியாகராஜ குமாராஜன் அவர் வரப்போ ப்ரெஸ்லாம் பேசுகிறப்போ மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி, அதை விட நிறைய வார்த்தைகள்லாம் பேசுவார், நிறைய பேசியிருக்காரு அவர். ஸோ அதை பற்றி என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அது ரொம்ப முட்டாள்தனமானதுங்க. இப்போ அவரை போன்ற ஒரு இயக்குனர்கள் இல்லை, அவர் மாதிரி ஆட்கள் அப்படி தான் செய்வாங்க. இங்கே எவ்வளோ இயக்குனர்கள் இருக்காங்க, பட் எல்லாரையும் விட அவர் கொஞ்சம் வித்தியாசமான நபர். அவர் தியாகராஜன் குமாரராஜாங்கிறவர் யாரோடும் ஒட்டாத ஒரு நபர். அவரால் எப்படி படமெல்லாம் எடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு தொழில் செய்கிறவர்கள், அங்கே இருக்கிற ஒளிப்பதிவாளர்கள், செய்தியாளர்கள் எல்லாருமே அவங்க தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணால் அது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற பாரதி ராஜா ரசிகர்கள் அல்லது திரைத்துறையை விரும்பி பார்க்கிறவர்கள் இந்த சம்பவத்தை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இறுதி சடங்கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் வர்றாங்கங்கிறத அவங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஒரு பக்கம் வைரமுத்து வர்றாரு, இளையராஜா வர்றாரு, பாரதி ராஜாவோடு ஆரம்ப காலத்தில் பழகின எல்லாருமே வர்றாங்க. அவங்கெல்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கு. அதை ஒருத்தன் சாப்பிடாம தூங்காமல், அவன் தண்ணி குடித்தானான்னு தெரியாது, அவன் சாப்பிட்டானான்னு தெரியாது, அவன் நாள் முழுக்க நின்று அந்த வேலை பார்க்குறான். அவனை ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி நீ அவனே இவனன்னு திட்டிட்டு போனால் அது எவ்வளவு கேவலமானது. ஒரு டைரக்டர்னு சொல்கிறாரு, அந்த அறிவு கூடவா அவருக்கு இருக்காது. ஒரு டைரக்டருங்கிறது பல்நோக்கு பார்வை உள்ளவன் தான் ஒரு டைரக்டராக மாற முடியும். அந்த ஆளுக்கே அந்த புத்தி இல்லைன்னா அப்போ உன்னை எங்கே கொண்டு வைக்கிறது? நீ டைரக்டர்னு சொல்கிறதே அசிங்கம். அப்படி ஒரு டைரக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். நல்ல வேளையாக அன்னைக்கு அங்கே இருந்த இளைஞர்கள் அந்த சூழ்நிலையை ரசாபசமாக்க விரும்பலை. ஒரு வேளை அவங்க திருப்பி உனக்கு என்னடான்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? உன் வேலையை பார்த்துட்டு போடா, ஒன்னேடா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? அப்போ அது ரொம்ப தவறு. இனிமேல் எங்கேயாவது அவர் வந்தாருன்னா கட்டாயமாக சூடு சுரணை உள்ள ஒளிப்பதிவாளர்கள் இதை புறக்கணிக்கணும். அவர் அதை கூட காட்டக்கூடாதுங்கிறேன். அவருடைய படத்தையே புறக்கணிக்கணுங்கிறேன். இந்த ஊடகவியலாளர்கள் அவர் படத்தை பற்றி பேசாதீங்க, அதை நிறுத்துங்க. அந்த படம் வரும்போது புறக்கணிங்க. அதுதான் சரியான செயலாக இருக்கும். அப்போ இவர்களுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்ததே ஒரு மிகப்பெரிய குற்றம். இல்லை, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. இவர் வராரு, இவங்க கேமரா வச்சுருக்காங்க, பார்த்தோன்னே என்ன நடந்திருக்குங்க, ஒரு கருத்து சொல்லுங்கன்னு இருப்பாங்க. வேற என்ன கடனாக கேட்டுருக்க போகிறாங்க? உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க சார்ன்னு இருப்பாங்க. இல்லைங்க, விருப்பம் இல்லைன்ட்டு போக வேண்டியது தானே. வைரமுத்து எவ்வளோ பெரிய லெஜண்டுங்க, அவர் நின்று பேசுகிறாருல்ல. எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் அங்கே நின்று பேசுனாங்க, அவங்களாம் முட்டாளா? அப்போ அது ரொம்ப ஒரு அசிங்கமாக இருந்துச்சு. அது அவருக்கு ஏதோ அப்படி என்ன தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிறதுங்க. நாம தான் இந்த தமிழ் சினிமாவே சுமக்கிறோம் அப்படின்னு ஒரு திமுரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எடுத்த படம்லாம் ஒரு 1.5 நாள் கூட ஓடினதில்லை. ஒரு தோல்வி பட இயக்குனர் தான் அவர். அவருக்கு எதுக்கு அவ்வளோ திமுருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.